இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா புகழ்பெற்ற நடிகை ஸ்ரீவித்யா பற்றி தான் பார்க்க போகிறோம். 14 வயசில் மலையாள படத்தில் அறிமுகமான இவர் தமிழில் டெல்லி டு மெட்ராஸ் மூலம் கதாநாயகியாக தமிழில் அறிமுகமானாங்க. அபூர்வ ராகங்கள் படத்தில் கமல்ஹாசனோட நடித்த போது அவருக்கு கமல்ஹாசன் மேலே ஒரு தலை காதல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் கமல்ஹாசன் வேறொரு திருமணம் செய்ய போவதாக அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சு ரொம்பவே மனசு கஷ்டத்தில் சினிமா வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜார்ஜுங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த திருமணம் அவருக்கு ஒரு நிம்மதியவே தரல. அவரோட கணவர் ரொம்பவே பணத்தாசை பிடிச்சவர். அது மட்டும் இல்லாமல் வன்கொடுமைகள் நிறைய செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு. அப்புறம் இவங்க அதெல்லாம் தாங்க முடியாமல் 9 ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்து வாங்கியிருக்காங்க. அவரோட இறுதி காலத்தில் அவருக்கு மார்பக புற்றுநோய் வந்திருக்கு. நோய் தீவிரமடைந்ததால் இவருக்கு மருந்து வாங்க கூட காசு யாருமே கொடுக்கல. அதுக்கப்புறம் அவரோட கடைசி காலத்தில் கமல்ஹாசனை உதவிக்கு விழிச்சிருக்காங்க. உடனே கமல்ஹாசன் ஸ்ரீவித்யா கூப்பிட்ட உடனே அவருக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்க உதவி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 53 வயசில் ஸ்ரீவித்யா காலமானாராம். 5 மொழிகளில் 40 ஆண்டுகள் நடித்த இவரோட வாழ்க்கை ஒரு நொடியில் கடைசி காலத்தில் இப்படி போயிட்டுங்கிறது சினிமாவிலே ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாம்.